ஹாய் வணக்கம் அம்மா. நாங்க தமிழ்நாங்க சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வாரோம். ஓகே, உங்களோட பர்த்டே விஷ் பண்ணி கிஃப்ட் தந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. அழகான ஒரு ஃப்ளவர் பொக்கே. ஓகே சார். சாக்லேட் பிடிக்குமா? வணக்கம் அம்மா. உங்களோட பேர்? தனுஷியா. தனுஷிகா. ஓகே, எத்தனையாவது பிறந்த நாள் இது? 42. இன்னைக்கு உங்களுக்கு 42வது பிறந்த நாள் விஷ் பண்ணி எங்கள்கிட்ட இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது ஃப்ளவர் பொக்கே, கேக், சாக்லேட் பொக்கே எல்லாமே உங்களுக்கு பார்த்து அரேஞ்ச் பண்ணி எங்கள்கிட்ட வந்து விட்டுருக்காங்க. யாரு? எங்க இருக்காங்க? என்ன பேர்? எனக்கு அந்த பேர்ல சொல்றாரு. அவரோட ஃபாரின்ல இருந்தும் வரல. எனக்கு இங்க இருந்து ஆர்டர் வந்துச்சு. இங்க இருந்தா சொன்னான். யார்? யோன் மகன். எங்க இருக்காங்க? அவரா? கேர்ள் தானே? கேர்ள் தான் கூட பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க நீங்க எப்படியும் கெஸ் பண்ண மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க தன்னை பேரை சொல்லிதான் அவங்க சொன்னாங்க. ஆனா நீங்க சொல்லுவோம். யாரு? சங்கீதா. எங்க இருக்காங்க? அவங்களா? இல்ல. வேற வேற யாராவது? தங்கச்சி எங்க இருக்காங்க? எல்லாரும் நிக்கிறாங்களா? தங்கச்சிங்க பக்கத்துல. என்ன பேர் அவங்க? ஜஸ்டியா. நீங்க ஆனா முக்கியமான பாடம் விட்டுட்டீங்க, சொல்லல. யாரு? இங்கதானா? ஓ, போயோட பண்ணல. வேற ஒரு வீட்லயே அப்படி என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? கிஃப்ட் கவலைப்பட போறாங்க. அதானே அப்படியா? நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? ஐயோ, கிஃப்ட் பாவம். என்ன பெரிய ஆளா சும்மா 4-5 பேர் அடிச்சு விடுங்க. எனக்கு எப்படி தெரியும் பெரிய ஆளா சின்னாளான்னு? போன்ல கதைச்சாங்க, ஆர்டர் தந்தாங்க, செய்ய சொன்னாங்க. யாரு? சரி, இப்ப நீங்க சொன்ன இதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆகல் தான். நீங்க நிறைய பேர் சொன்னீங்க. தங்கச்சி சொன்னீங்க, மருமகள் சொன்னீங்க, மகன் சொன்னீங்க, வேற யார் சொன்னீங்க? அதுக்குள்ள ஒரு ஆள் தான். அந்த இதுக்குள்ள சொன்னாலும் ஒரு ஆள் தான். ஆனா சரியா சொல்லணும். ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கேன், சொல்லணும். மகனாக தானே? அது நான் சொல்லணும். சொல்லணும். ஷுவர் மகன் தான். யாரு? என்ன பேர்? ஆகாஷ். அவர் தான் செஞ்சிருப்பாரோ? இல்லையே. சரியா? வேற யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப வேற யாராவது செஞ்சிருந்தா என்ன பனிஷ்மெண்ட் தருவோம்? நீங்க எப்படியா சொல்லியிருந்தா என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? என்ன நடந்தாங்க? நான் அப்படி செய்யறதுக்கு சான்ஸ் இல்ல. செய்தாளுக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். அப்படியே தூக்கி போயிடுவேன். சரியா? கேட்டு கட் பண்ணிடலாம். ஒண்ணும் இல்ல, எடுத்து போயிடுவேன். ஓகேயா? சரியா? எனக்கு சொல்லுங்க. சரியா? கடைசியா ஆகாஷ் தான். குடும்பமே சொல்லுங்க. சரி, ஓகே. உங்களோட மகன் ஆகாஷ் தான் இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ணி அம்மாக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு செஞ்சிருக்காரு. என்ன சொல்ல போறீங்க மகன்? இன்னும் வரணும், இன்னும் கொஞ்சம். கடவுளுக்கு முதல்ல அதை நன்றி சார். அப்படிப்பட்ட பட்டியை தந்தது. நீங்க அழக்கூடாது. அழுதாக கவலைப்பட போறாரு. என்ன அம்மா சந்தோஷப்படுத்த செஞ்சதல்லோ. அப்ப அம்மா அழுதாக புரியுமா?
கூடாது. அல்லாம மகனுக்கு என்ன சொல்லணும், மகனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, வழிய தாராளமா சொல்லுங்க. அவருக்கு அப்படியே போகும் அவ்வளோ. நன்றி ஆசன். எதிர்பார்க்காத அளவு நான் நினைக்கல எனக்கு செய்யுது. ஆனா வந்த உடனே நெக்ஸ்ட் தான் செய்திருப்பார். சரி, ஓகேம்மா. இப்போ ஹாப்பியா சந்தோஷமா நீண்ட இதோட உங்களோட குடும்பங்கள் எல்லாரோட அன்போடையும் அரவணைப்போடையும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி எங்களோட சர்ப்ரைஸ் சார்பாக விஷ் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே. எப்பவுமே அவருக்கு வாணியா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. What?